ஹாய் வியூஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் மில்லர் அருண் மாதேஸ்வரன் இயக்கி தனுஷ், பிரியங்கா, சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடித்த இந்த படம் மிகப்பெரிய ஆக்ஷனோட பட்டைய கிளப்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும். படம் உண்மையிலே ஆக்ஷனில் சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இந்த படத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்டோரியோடு ஒன்றி அமைஞ்சிருக்கும். அதுதாங்க மெயினான தீமே. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, தனுஷ் தன்னோட ஊரே வேணான்னு சொல்லிட்டு வெளியே போய் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஜாயின் பண்ணி வாருக்கு போகும்போது அப்போ அவருக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த இன்சிடெண்ட் தான் அவர் வாழ்க்கையை பரட்டி போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்காகவும் அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலிக்காகவும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்றதான் மீதி கதையை. உண்மையிலே கேப்டன் மில்லராக அவர் மாறின பிறகு தான் படமே பட்டைய கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி ஈசான்ற கேரக்டர் ஒரு சாஃப்டான கேரக்டர். அவர் எப்பயுமே சாஃப்டாகவே இருப்பார். கேப்டன் மில்லர் தான் சும்மா பட்டையை கிளப்புவார். இந்த ரெண்டு கேரக்டர்லையுமே தனுஷ் உண்மையிலே பட்டையை கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு கேரக்டருமே அவ்வளோ அருமையான கேரக்டர். அந்த ஸ்டேஜ் மாறும்போது கேப்டன் மில்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா செமையாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். உண்மையிலே ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கல் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜாக தனுஷ் டெவிலா மாறும்போது இன்னும் கொடூரமாக இருக்கும். அதையும் பாருங்கள். அப்புறம் பார்ட் 2ல தான் நம்ம டெவிலோட கான்செப்ட் என்னன்றதே டோட்டலாக மாற்றுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தியேட்டரில் போய் பாருங்கள். படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.